வீட்டில் மாவு இல்லைனாலே என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறது என்ன டின்னர் செய்கிறதுன்னு யோசிச்சு பாதி நேரம் வந்துட்டு போயிடும். இன்றைக்கி எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் வீட்டில் கொஞ்சம் சேமியா வந்துட்டு இருந்துச்சு. ராகி சேமியாவும் இருந்துச்சு, நார்மல் சேமியாவும் இருந்துச்சு. நார்மல் சேமியா கொஞ்சமாக இருந்ததுனால அது உப்புமா மாதிரி பண்ணிவிட்டு ராகி சேமியாவை கொஞ்சம் வெல்லம் சர்க்கரை இதெல்லாம் வந்து போட்டு பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஆயில் ரீஃபில் பண்ண வேண்டியதெல்லாம் இருந்துச்சு. இப்போல்லாம் வெசல் வாஷிங் வந்து கிச்சனில் முடிச்சதுக்கப்புறமா ஒன்று ஃபில் பண்ணாமே இருந்துச்சு. அப்பப்போ யூஸ் பண்ணும் போது எடுத்து ஃபில் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறது. ராகி சேமியாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு உப்பு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சோம் அப்படின்னா நல்லா ஊறி வந்துடும். அந்த கேப்லேயே வந்துட்டு மாவு வந்துட்டு ஊற வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி வந்து ஊற வச்சுக்கிட்டேன். ஸோ உளுந்த அரிசி எல்லாமே ஊற வச்சுக்கிட்டேன். இது ஒரு 3 டேஸ்க்கு எனக்கு தாராளமாக வரும். அதுக்கப்புறம் நல்லா ஊறி வந்திருந்தோடனே எல்லாத்தையும் வேக வச்சுட்டு இதில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறமா இன்றைக்கி கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் சட்னி தான் வந்துட்டு உப்புமாக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.